ஆண்டவருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் சபை ஜனங்களை நினைக்கும் போது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கூட சொன்னேன், ஒரு சின்ன கமிட்மெண்ட் கூட பண்ண முடியாமல் இருக்காங்க. ஒரு சின்ன ஒப்பு கொடுத்தல் ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வரும். ஆனால் அதை பண்ண மாட்டோம். இல்லை அது எப்படி அப்படின்னா, ஒரு சின்ன இப்போ பாருங்களேன், இப்போ இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்னு வச்சுங்களேன். இது இந்த ட்ரெஸ் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கலர் ட்ரெஸ்ஸு, ஒயிட் ட்ரெஸ் அப்படியெல்லாம் இல்லை. அப்படின்னா நம்முடைய சரீரத்தை நன்றாய் மறைக்கிற ஒரு உடைய நம்ம நீட்டாக உடுத்தினா போதுமானது. அப்படின்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் பரலோகம் போவாங்க, கலர் ட்ரெஸ் போட்டவங்க நரகத்து போவாங்க, அப்படி கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், வெள்ளை என்கிறது நிறைய பைபிளில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை பரிசுத்தவான்கள் ஒரு சின்ன யூனிஃபார்ம் மாதிரி பண்ணினாங்கன்னு வைங்களேன். ஒரு சின்ன யூனிஃபார்ம், ஒரு பலிபீடத்தில் நிற்கிறதோ இல்லைன்னா ஒரு ப்ரேயர் பண்ணுறதோ அப்படி இருக்கிறவங்க ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு யூனிஃபார்ம். நான் சொல்கிறேன், ஸ்கூலுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது. ஒரு நாளில் உங்கள் பிள்ளைகள் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடாமல் போயிட்டாங்கன்னா என்ன நடக்குவாங்க சொல்லுங்கள்? அவ்வளோதான். ஸ்கூலில் எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். ஷூ மாற்றி போட்டாலே எவ்வளோ கம்ப்ளைண்ட் வரும். ஆனால் நம்ம தவறாமல் அதை அழகாக அயன் பண்ணி, அது ஒரு ரூல் அவங்க வச்சுருக்கிறாங்க, ஒரு யூனிஃபார்ம் அவங்களுக்காக வச்சுருக்காங்க. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னு சொன்னால், பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற சில காரியத்தை நம்ம என்ன நினைக்கலாம் அப்படின்னு சொன்னால், அது ஒரு ரூல்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. சரி, அது ஒரு நன்மைக்கு, இதனால ஒன்றும் கெட்டு போகிறதில்ல, இதை செய்கிறதுனால நம்ம ஒன்று குறைஞ்சு போகிறதில்ல. இதனால ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்த முடியுமானால் நான் அப்படி பண்ணுறதுல என்ன இல்லை, தவறு இல்லை. ஆனால் நான் அதுக்கு வெறும் ட்ரெஸ்ஸுக்காக நான் சொல்ல வரல. பொதுவாக எல்லா விஷயமும் இன்றைக்கு பின்மாற்றத்தில் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேருக்கு தங்களுடைய வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாததுனால. தவறான நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு முன்பாக கிறிஸ்தவத்தில் கூட இருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், அவங்கள ஃபாலோ பண்ணுறது அல்ல, நம்ம ஆண்டவரே நினைக்கிறதுக்கு. ஆமேன் சொல்லுங்கள். என்னுடைய நடை உடை பாவனையில் நான் யாருக்கு பிரியமாக வாழணும்னா கர்த்தருக்கு பிரியமாய் வாழ. ஆமேன். எனக்குரிய ஒரு நல்ல முன்மாதிரி கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. சொல்லுங்க, கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் சந்திப்பேன், உண்மையே நான் கவனிப்பேன், உண்மை நான் நோக்கி பார்ப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எந்த விதத்திலும் என்னை டிஸ்டர்ப் பண்ண முடியவே முடியாது. அல்லேலூயா.